படிப்பு, டான்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலும் நம்பர் 1 இருப்பாங்க. ரொம்ப ஷார்ப் மைண்டட். நம்பர் 1ன்னா அதுக்கு டிக்ஷனரியில் ரம்யான்னு ரைட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கால் தான் ரம்யா. அவங்களோட தலைமையில் இப்போது பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. அவங்களை ஒரு பெருமைப்படுத்தும் வகையாக நம்முடைய பள்ளியின் ஆசிரியர் சுரேந்திர சார் அவர்கள் ரம்யா அவர்கள் சால்வையை போற்றி இந்த நடுவர்களை அன்போடு வரவேற்கின்றனர். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆனரிங் ரம்யா. தேங்க்யூ வெரி மச் சார். ஆனால் இந்த பட்டிமன்ற இறுதி தீர்ப்பு வந்து நம்ம ஐயா வந்திருக்காரு. அவரு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேடம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கீழ் பருவ மேடி கொடுங்கூற்று கிரை ஒன்று பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் விழுவேன் என்று நினைத்தாயா என்ற பாடல்களை வணங்கி என்றும் விழாத எங்களை வாழ்வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி முதல்வர் பரிமிளா மேடமை வணங்கி பரிபூரணமா இந்த நன்னாளில் இந்த மாலை வேளையில் கேவிஎஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் 9ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியின் சார்பாக நடத்தக்கூடிய பட்டிமன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு அற்புதமான தலைப்பு. பள்ளிக்கு செல்வது சுகமா இல்ல சுமையா? சுகமே என்று தலைப்பேற்று ஆர்த்தி, அனுஸ்ரீ மற்றும் ஆஃபியா, சுமையே என்று தலைப்பேற்று லாவண்யா, ஷீமா ஃபிர்தோஸ் மற்றும் மாணவன் சஞ்சய். சுகமே என்று தலைப்பேற்ற மாணவி ஆர்த்தியை பேச அழைக்கிறேன். மாணவி ஆர்த்தியை பத்தி சொல்லணும்னா நடனத்துல புலி, பேச்சில கஜா புயல், படிப்புல சூறாவளி. மாணவி ஆர்த்தியை பேச அழைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே, அது கூட நானா கேட்டு வாங்கணுமா? ஈரடியும் நாலடியும் போதாது என்று சொல்லி தன் பெருமைகளை உலகிற்கு இன்னும் உறக்க சொல்லி கீழடியும் சேர்த்து கொண்ட என் தாய் தமிழுக்கு வணக்கம். ஆர்த்தி 2 அடி அனுஷ்டி அடிக்கிறது இல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் எச்எம் ஆர்த்தியை 4 அடி அடிக்கிறது இல்ல. ஈரடினா திருக்குறள், 4 அடினா நாலடியார். எதுக்கு நடுவர்களை விளக்கம் சொல்றீங்க? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னமா, நீ மேற்கொண்டு பேச ஆரம்பி. மற்றும் என் பள்ளி முதல்வர், என் பள்ளி தாளாளர், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள், நடுவர் மற்றும் என் தாய் தந்தை வணங்கி, நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு என்னன்னு தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கு செல்வது சுகமா இல்ல சுமையா என்ற தலைப்பில் நாங்கள்லாம் பாசிட்டிவா பேச வந்துள்ளோம். கிழமைகளில் சிறந்தது வெள்ளி, பள்ளிகளில் சிறந்தது எங்கள் கேவிஎஸ். இது கூட நான் சொல்ல முடியாது, கையை தட்டுங்களேன். நல்லா பேசினா நடுவர் சொல்வார் சபாஷ். நல்லா படிக்கிற பசங்க மட்டுமே இருப்பாங்க நம்ம பள்ளி கேவிஎஸ். சபாஷ் அம்மா. பூனைக்கு பள்ளி இருப்பது நல்லதா கேட்டதான? பூனையிடம் கேட்டால் என்ன சொல்லும் நடுவர் அவர்களே? அது என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? பூனை கேட்டாதான் தெரியும். நல்லது என்று சொல்லும். தன் குட்டிகளை பாசமா பள்ளியில் கவி கொண்டு போகும். இதே எலியை கேட்டால் என்ன சொல்லும் நடுவர் அவர்களே? அட, பூனை கதையை நீயே சொல்லிட்டு எலி கதையை நீயே சொல்லிட வேண்டியதானம்மா. ஐயோ, அதுக்கு பல்லு இருக்கு பாரு, அதை பார்த்தாலே பயம். அது போல இங்க இருக்கும் எதிரணியை பார்த்தால் எலி மாதிரி தான் தெரியுது. எங்களுக்கு எல்லா வெள்ளிக்கிழமை கடைசி பீரியட் வந்துருச்சுன்னு வருத்தமா இருக்கும். என் நண்பர்களை பார்க்க முடியாது, ஆசிரியர்கள் எடுக்கும் பாடங்கள் கவனிக்க முடியாது. குறிப்பா தமிழம்மா நடத்தும் செய்யுள், இலக்கணம் பாடங்கள் மறுபடியும் எப்படா அந்த தமிழ் பீரியட் வரும்னு இருக்கும். நீ தமிழம்மா பத்தி பேசும்போதே தெரியுதுமா உனக்கு தமிழ் மேல எவ்வளோ அக்கறைன்னு. அதே மாதிரி எங்க பள்ளி முதல்வர் தினமும் காலையில செய்யற அறிவுரைக்காகவே நாங்கெல்லாம் சீக்கிரமா வருவோம்னா பாத்துக்கோங்களேன். நான் அதுக்காக மட்டும்தான் ஸ்கூலுக்கே வரனே. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும், திங்கட்கிழமை எப்படா பள்ளி போவோம்னு இருக்கும். வீட்டு பாடங்கள் மற்றும் வகுப்பறை தேர்வுகள் எல்லாம் நல்லா பண்ணும்போது ஆசிரியர்கிட்ட கேட்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அட 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 வார்த்தைகளே நடுவர்களே. ஆமாம் நடுவர்களே. இப்ப நான் பேங்க்ல பணம் சேர்க்கிற மாதிரி வச்சா பள்ளி சுமையாக தானே இருக்கும். எங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, 20 வருடம் தலை குனிந்து படித்தால் மறுமது வருடம் நல்லா இருக்கலாம்.
அது போல நம்ம இப்பவே தலை குனிந்து படிச்சாதான் பின்னாளில் தலை நிமிர்ந்து வாழ முடியும். எனவே நம் பள்ளிக்கு செல்வது சுமையாக நினைத்தால் நம் வாழ்க்கையே சுமையாகிவிடும். கடைசியா ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. சொல்லுமா, அதை கேட்கறதுக்கு தானே நான் நடுவரா வந்து உட்காந்துக்கிறேன். நம் பள்ளி முதல்வர் பரிமளா மேடமை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் படிப்பு தானே என்று சொல்லி பள்ளிக்கு செல்வது சுகமே என்ற தீர்ப்பு வழங்கும்படி நடுவர் அவர்களே தலை வணங்கிடம் அமர்கின்றேன். நன்றி நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மாணவி ஆப்பியாவுக்காக கொடுக்கலாம், ஆர்த்திக்காக கொடுக்கலாமே. மாணவி ஆர்த்தி நம்மளுக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. 20 வருஷம் தலை குனிஞ்சு படிச்சா ஒரு 60 வருஷம் தலை நிமிர்ந்து இருக்கலாம். உதாரணமா நம்ம பள்ளி முதல்வர் பரிமளா மேடம் எடுத்துக்காட்டா காமிச்சிக்கலாம். நம்மளும் நம்ம பள்ளி முதல்வர் மாதிரி பல துறைகளில் முன்னேறணும், சுகமேன்றத ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. மாணவி ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சுமையே என்று தலைப்பேற்ற மாணவி லாவண்யாவை பேச அழைக்கிறேன். மாணவி லாவண்யா பத்தி சொல்லணும்னா எங்க ஸ்கூல்ல முதல் மாணவியா வந்து நின்றுவாங்க. சாருங்களே லாவண்யா பார்த்து மறந்துவாங்கன்னா பாருங்களேன். மாணவி லாவண்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கம்பன் கவி வடித்த மொழி, நம் பாரதி கர்ஜித்த மொழி, பிறந்தே சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழியாகிய நம் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். என்னம்மா ஆனுவல் டேன்னு சொல்லி தூங்க வச்சு மேக்கப் போட்டு அனுப்பிச்சிட்டாங்களா? மாலை ஆயிடுச்சு, எல்லாருக்கும் மாலை வணக்கம் சொல்லுமா. அதாங்காட்டி மாலை அடிச்சா நடுவர் அவர்களே, என்னை மன்னிச்சிருங்க நடுவர் அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, சுமையே என்று தலைப்பேற்று பேச வந்திருக்கிறேன். நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதே இல்லை. ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சாலே சுமைதான் நடுவர் அவர்களே. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்கள் முகத்துலலாம் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நடுவர் அவர்களே. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் முகத்துலலாம் துக்கம் அடைச்சு கொள்ளும் நடுவர் அவர்களே. இப்போ என்ன ஏன்னு கேட்கணும் நடுவர் அவர்களே. ஏன்னு கேட்கணுமாமா? இந்த மாணவி ஏன்னு கேட்கணும், நீ ஏன்னு கேட்கணும். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? சரி ஏன்னு கேட்டேன் சொல்லுமா. திங்கக்கிழமை பள்ளிக்கு பைய தூக்கிக்கிட்டு போகிற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் நடுவர் அவர்களே. கஷ்டம் எனக்கும் புரியுதுமா. அவங்க படுற அவஸ்தை சொல்ல வார்த்தையே இல்லை நடுவர் அவர்களே. சொல்ல வார்த்தையே இல்லையா? நான் நோட்டு வேற எடுத்துன்னு வர மறந்துட்டேனே. நோட்டு எடுத்துன்னு வந்தேன்னா எழுதி தெலுங்குறையானா வாங்கி உங்களுக்கு நானே கிழக்கம் கொடுத்துருப்பேனே. ஒவ்வொரு பாடத்திலையும் கொடுப்பாங்க பாருங்க. வீட்டு பாடம் தமிழ்ல உரைநடை, செய்யுள், இலக்கணம், இங்கிலீஷ்ல லெசன், போயம், கிராமர், மேக்ஸ்ல ஃபார்முலா, அல்ஜிப்ரா, டேபிள்ஸ், கோப்ரா, கொரோனான்னு உயர வாங்குறாங்க நடுவர் அவர்களே. சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்லயும் 2 விதமாக தான் நடுவர் அவர்களே. பாட்னா, ஜுவாலஜிக். அது பாட்னா இல்லம்மா, பாட்னி. பாருங்க நடுவர் அவர்களே, வாயில நடியாத வார்த்தை கொடுத்தா நான் எப்படி நடுவர் அவர்களே படிக்கிறது? படிக்கணுமா? நம்ம அறிவை நம்ம தாமா வளர்த்துக்கணும். சோசியல்ல ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? நேற்று நடந்த கதையை இன்னைக்கு படிக்கிறதா ஹிஸ்டரி, வரலாற்றை படிக்கிறதாமா ஹிஸ்டரி. எங்க நடுவர் அவர்களே, என் கதையை படிக்கிறதுக்கே 10 பேர் வேணும். 10 பேருடைய கதை நான் நேற்றுக்கு நடுவர் அவர்களே படிக்கணும். நீ உங்க கதையை மட்டுமே படிமா. சிவிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், மேப் ரீடிங், எக்ஸ்ட்ரா கோச்சிங்னு சொல்லி இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் சொல்றேன். கம்ப்யூட்டர், ஜிகே, ஹிந்தி, ரொபோட்டிக் கிளாஸ், அபாகஸ் கிளாஸ். அது ரோபோட்டிக் கிளாஸ் இல்ல, ரோபோட்டிக் கிளாஸ். பாருங்க நடுவர் அவர்களே, அதுவும் வாயில வரல, இதுவும் வாயில வரல. உனக்கு அதுவும் வாயில வராது, இதுவும் வாயில வராது. எதுதான் வாயில வருமோ தெரியலையே. இது மட்டும் இல்லை, யோகா கிளாஸ், இது மாதிரி எக்ஸ்டர்னரி கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு இவ்வளவு கொடுத்தா சின்ன பசங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் நடுவர் அவர்களே? ஆனுவல் டேன்னு டான்ஸ் கிளாஸ்ன்னு ஜாலியாக இருப்போம். அப்போ கூட எங்கள் இங்கிலீஷ் சார் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும்னு கூட்டின்னு போயிடுவார் நடுவர் அவர்களே. பில்டிங்கே இன்ஜின் இருந்தால் கூட எங்கள் இங்கிலீஷ் சார் மரத்துக்கடையில் கூட்டின்னு போய் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துகிறாங்க நடுவர் அவர்களே. உனக்கு அந்த பில்டிங் இருந்தா மரத்துக்கடையில்னா கூட்டின்னு போய் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாரு. எனக்கு அந்த மரமே வெட்டி தள்ளலாம், அதே மரத்துக்கடையில் தாமா எடுக்கிறாரு கிளாஸ. நடுவர் அவர்களே, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு லீவ் விடுவாங்கன்னு சந்தோஷமா இருப்போம் நடுவர் அவர்களே. இப்போ ஆன்லைன் கிளாஸ் வச்சு அவங்க உயர வாங்குறாங்க நடுவர் அவர்களே. ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றியாமா? எங்க நடுவர் அவர்களே, நெட் பேலன்ஸ் போட்டா தானே நடுவர் அவர்களே. அதானே, நெட் பேலன்ஸ் போட்டா தானே அட்டென்ட் பண்ணோம். நெட் பேக் போடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நடுவர் அவர்களே, எங்க இங்கிலீஷ் சார் ஒரு நாளைக்கு 300 க்ளோசரி கொடுக்குறாங்க நடுவர் அவர்களே. எப்படி நடுவர் அவர்களே நாங்க படிக்கிறது? படிக்கணுமா? நம்ம அறிவை நம்ம தாமா வளர்த்துக்கணும். எங்க கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. சுமையே என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பலமான கைதட்டல் கொடுக்கலாமே. மாணவி
அவங்க கருத்தை கருத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க கஷ்டத்தை கேட்கணும்னா நான் தனியா ரூம் போட்டு தான் அழுன மாதிரி இருக்குது. அவங்க கஷ்டம் சொல்ல சொல்ல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுற மாதிரி இருக்குது. சரி, நம்ம அவங்க கருத்தை என்னன்னு பார்க்கலாம். மெய்த்திறன் மாணவர்கள் இருப்பாங்க, மெய்த்திறன் குறை மாணவர்களும் இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஏற்றோர் போல பாடப்பகுதியும் செயல் திட்டமும் எடுத்தா அவங்களும் சந்தோஷமா படிப்பாங்களே. அதை விட்டுட்டு செயல் திட்டம் அதிகமா பாடப்பகுதிகள் அதிகமா கொடுத்தா எப்படி சந்தோஷமா படிப்பாங்க? சுமையா தான் தெரியும். அதுலயும் ஒரு சப்ஜெக்ட் ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க பாருங்க. முக்கியமா தமிழ், உரைநடை, செய்யுள், இலக்கணம், துணை பாடம், கதை பகுதி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஹோம்வொர்க் கொடுத்தா பசங்க எப்படி படிப்பாங்க? மாணவி லாவண்யா அவங்க கருத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. மாணவி லாவண்யாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சுகமே என்று தலைப்பேற்ற மாணவி அனுஸ்ரீயை பேச அழைக்கிறேன். மாணவி அனுஸ்ரீயை பத்தி சொல்லணும்னா, நீங்கெல்லாம் எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வர சிட்டி ரோபோட் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த சிட்டி ரோபோட் 2 நிமிஷத்துக்கு 2 புக்கை தான் படிக்கும். நம்ம மாணவி அனுஸ்ரீ 2 நிமிஷத்துக்கு 20 புக்கை படிப்பாங்க. சிட்டி ரோபோட் 2 புக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். நம்ம அனுஸ்ரீ கையில 20 புக்ல இருந்து 200 கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. மாணவி அனுஸ்ரீக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து பேச அழைக்கிறேன். நீதி தவறாத மனுநீதி அரசன் போல் அமர்ந்திருக்கும் நடாவுகளுக்கும் சபையில் வீற்றிருக்கும் சக தோழர்கள் மற்றும் பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவனுக்கு கட்டும் சோறு தேவையில்லை. நடுவர் அவர்களே, நான் சொன்னதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த தலைப்புல பேச வந்திருக்கிறேன். சுகமே என்ற தலைப்பை ஏற்று நான் பேச வந்திருக்கிறேன். பள்ளிக்கு சென்றால் தானே இது போன்ற சுகமான வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியும் நடுவர் அவர்களே. அதுவும் கரெக்டு தான்மா. பள்ளிக்கு போனாதானே இந்த மாதிரி சுகமான வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியும். ஸ்கூலுக்கு பேக் எடுத்துட்டு போறதுன்னா கஷ்டமா? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்தா சந்தோஷமா? சொல்றாங்க என்ன வெள்ளிக்கிழமை இந்த ஹோம்வொர்க்கை முடிச்சுட்டா சனி ஞாயிறு சந்தோஷமா இருக்கலாமே. வெள்ளிக்கிழமை ஹோம்வொர்க்கை முடிச்சு பாருங்களாமா, சனி ஞாயிறு சந்தோஷமா இருக்கலாமே. முடிக்கலாமா? படிக்கிறவங்களை கேட்டா தெரியும், படிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களை கேட்டா எங்க இருந்து தெரியும்? அவங்கள ஹோம்வொர்க் தானே செய்ய சொன்னோம், ஒர்க் ஷாப்ல வேலையா செய்ய சொன்னோம். அதானே ஹோம்வொர்க் தானேமா செய்ய சொன்னோம், ஒர்க் ஷாப்ல வேலை செய்ய சொன்னோமா? இல்லைன்னா வீட்டுல தான் பாத்திரத்தை கழுவ சொன்னோமா? ஹோம்வொர்க் தானேமா, செஞ்சு முடிச்சிடுங்களாமா. ஞாயிற்றுக்கிழமை துக்கம் மடிச்சுக்குமா, ஹோம்வொர்க்கை முடிக்கலன்னா துக்கமும் மடிச்சுக்கும் துக்கமும் மடிச்சுக்கும். அப்புறம் எப்படி பள்ளிக்கு சுகமா போக முடியும்? சுமையா தானே தோணும். அதானே நான் முதல்லயே சொன்னேன், படிக்கிற பசங்களை கேட்டா தெரியும், படிக்கிற மாதிரி நடிக்கிற பசங்களை கேட்டா எங்க இருந்து தெரியும்? ஒவ்வொரு பாடங்களையும் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. இந்த ஹோம்வொர்க் டெய்லியும் செஞ்சா அது சுகமா இருக்கும், செய்யலைன்னா சுமையா தானே இருக்கும். அதானம்மா, ஹோம்வொர்க்கை முடிக்கலாமா? இதெல்லாம் லிஸ்ட் போடுறாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்னு. அதுலேயும் மேக்ஸ், அல்ஜிப்ரா, கோபரான்னு பேசுகிறாங்க. அந்த அல்ஜிப்ராலே மேட்ச் ஒர்க்கு, டிக்ஸ் ஒர்க்கு, பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வச்சு புரிஞ்சு படித்தா அது எவ்வளோ சுகமாக இருக்கும். படித்தா தானே தெரியும். அதானே, படித்தா தானே தெரியும். படிக்கிற மாதிரி நடித்தா எங்கேருந்து தெரியும்? மேக்ஸ் ஃபார்முலாஸ், அல்ஜிப்ராஸ் ஃபார்முலாஸ் படித்தா ஈஸியாக மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாமே. தெரிஞ்சு படிக்காதீங்க, புரிஞ்சு படிங்களேன். இதில் ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர், ஜிகே, ஹிந்தின்னு. நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது? தனியாக கோச்சிங் கிளாஸோ இல்லை நிறைய காசு கட்டி தாமா கற்றுக்கணும். ஆனால் இப்போ ஒரே இடத்துல பள்ளியிலே கிடைக்குமே, அதுவே சுகம் தானே. உங்களுக்கு சுகமோ இல்லையா? எனக்கு சுகம்தான். யோகா கிளாஸை பற்றி சொன்னோன்னா, காலையில் யோகா பண்ணால் நம்ம உடம்புக்கு சார்ஜ் போடுற மாதிரி. எனக்காகவும் இப்போ ஒரு கைத்தட்டல் போடுங்க பார்க்கலாம் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இதை தான் நம்ம டெய்லியும் காலையிலே ப்ரேயர்லே பண்ணுறோமே, இதுவும் ஒரு விதமான யோகா தானே. எனவே பள்ளிக்கு செல்வது சுகமே என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மணி அனுஸ்ரீக்காக கொடுங்க. நல்லா பேசிட்டு மாணவி அனுஸ்ரீ நம்மளுக்கு நல்ல கருத்து. அதை விட எதிரணிக்கு பதிலாக
கொடுக்கறதுக்கு சுமையே என்ற தலைப்பேற்ற மாணவி ஷீமா ஃபிர்தோஸை பேச அழைக்கிறேன். மாணவி ஷீமா ஃபிர்தோஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க நல்லா படிக்கிற மாணவி. ஏன் சுமை என்ற தலைப்பில் ஏற்று பேச வந்திருக்காங்க? அவங்க பேசுற சொற்கள்ல தான் நம்மளுக்கு தெரியும், அவங்க கவலைகள்லாம் நம்மளுக்கு புரியும். அனைவருக்கும் வணக்கம். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றே வள்ளலார் கூறுவார். பள்ளி கதவு திறக்கும் போது நான் வாடினேன். எனக்கு 100 மார்க் எடுத்து காட்டு தெத்தோ, ஆனா எடுத்து காட்ட மாட்டோம். என்ன எங்களுக்கு காமிக்கவே தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி படா சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவமா? அந்த சம்பவம் என் மேத்ஸ் சார் கூப்பிட்டு டேபிள் சொல்லுன்னு சொன்னாரு. இது இருக்குது பார் சார் சொன்னேன். அதுக்கே இந்த பிரின்சிபல் வந்து அனுப்பிட்டாங்களே, இது என்ன பிரமாதம்? இன்னும் ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது, கேளுங்க நடுவர்களே. இங்கிலீஷ் சார் கூப்பிட்டு அவள் சொல்லுன்னு சொன்னாரு. நான் சார் என்ன பார்த்து கத்துக்குதோன்னு சொன்னேன். பாவம் மனுஷன் போயிட்டாரு. எங்கம்மா போயிட்டாரு? வந்து போயிட்டாரு. சோஷியல் சார் கூப்பிட்டு பானிபேட் போர் பத்தி கேட்டாரு. என்னம்மா பானிபேட் போர் பத்தி நிறைய சொன்னியா? ஸ்கூல்ல எங்க சார் பானிபூரி கிடைக்கும், வெளியே தானே சார் கிடைக்கும், அதுவும் சாயங்காலம் தானே சார் கிடைக்கும். நான் அனுஷ்டி சொன்னா ஹோம்ஒர்க் தானே செய்ய சொன்னோம், ஒர்க் ஷாப்ல வேலையா செய்ய சொன்னோம். ஒர்க் ஷாப்ல ஆச்சு வேலை செஞ்சிடலாம். ஹோம்ஒர்க் எழுதுறது ரொம்ப கஷ்டம். எஃப்எம் மார்க்கு எஸ்எம் மார்க்குன்னு இருக்குது. அதுக்கு நான் புக்கை படிக்கணும், ப்ராஜெக்ட் ஒர்க்கும் செய்யணும். அதுக்கு நான் ஒர்க் ஷாப்ல போய் வேலை செஞ்சிடலாமே. ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சாதானமா அந்த கஷ்டம் தெரியும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் தெரியும்னு சொன்னாலும் பிரச்சனை, தெரியாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை. தெரியும்னு சொன்னா என்னமா பிரச்சனை? தெரியும்னு சொன்னா எழுதி காட்டு சொல்லுவாங்க. தெரியாதுன்னு சொன்னா என்னமா பிரச்சனை? தெரியாது சொன்னா எழுதி காட்டு வரைக்கும் விடவே மாட்டாங்க. நடுவர்களே, என் பிரச்சனை யார்கிட்ட தான் சொல்லுது? நீ யார்கிட்டயும் சொல்லாத, என்கிட்ட மட்டும் சொல்லுமா. நீங்காச்சும் எங்க பக்கம் தீர்ப்பு வழங்கபடி அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் கேட்டுக்கொள்கிற நடுவர்களே. நன்றி, வணக்கம். ஒரு மிகப்பெரிய கைது. அவங்க 3 வார்த்தை சொன்னாங்க, நான் தொப்புடு விழுந்துட்டேன். ஒரே வார்த்தையில ஸ்டாண்டா எழுந்து நின்னுட்டேன். அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் சொன்னேன், அதுல விழுந்தமா. ஆனா லாஸ்டா மரியாதையோடும் பாரு, அதுல நான் ஸ்ட்ரைட்டா எழுந்து நின்ட்டேமா. சரி இருக்கட்டும். மாணவி ஷீமா ஃபிர்தோஸுடைய மேக்ஸ் சார் யார் பாது? மேக்ஸ் சார் தெளிவா டேபிள்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லுமான்னு சொல்லியிருந்தா மாணவி ஷீமா ஃபிர்தோஸ் அழகா சொல்லிட்டு போறாங்க. அதை விட்டுட்டு டேபிள் சொல்லுமா எப்படி சொல்ல? அந்த குழந்தை முன்னாடி இருக்கிற டேபிள்ஸ் காட்டிடுச்சு, தப்பே இல்லை. அடுத்த முறை உங்க மேக்ஸ் சார் கிட்ட சொல்றோமா, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்ன்னு சொல்லுங்க சார்ன்னு, ஓகேவா? சரி, அவங்க சொன்ன கருத்தை நல்லா நான் சொல்றேன். எஃப்ஏ மார்க்கு எஸ்ஏ மார்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்கும் செய்யணும், ஹோம் ஒர்க்கும் செய்யணும். அவங்க அதை சொல்ல வரல. ப்ராஜெக்ட் ஒர்க் நாங்களா செய்யறோம், எங்க பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க, அதை பாருங்க டீச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லல. மாணவி ஷீமா ஃபிர்தோஸ்க்கு மிகப்பெரிய கைத்தட்டல். மாணவி ஷீமா ஃபிர்தோஸுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சுகமே என்று தலைப்பேற்ற மாணவி ஆஃபியாவை பேச அழைக்கிறேன். மாணவி ஆஃபியா பத்தி சொல்லணும்னா, எங்க ஸ்கூல்ல மொத்தம் 8 சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க், 8 சப்ஜெக்ட்டுக்கு 800 மார்க். எங்க ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க் எடுத்தா ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறது பெருசு இல்லை, ப்ரையர்ல கூப்பிட்டு வச்சு பிரைஸ் கொடுப்பாங்க. நானே ஒரு சில எக்ஸாம்ல தான் அந்த மாதிரி 100 மார்க்கெல்லாம் எடுத்து பிரைஸ் வாங்குவேன். ஆனா மாணவி ஆஃபியா 8 சப்ஜெக்ட்லயும் 800 மார்க் எடுத்து அவங்க கிட்ட இருக்கிற பிரைஸுக்கு கடையே வச்சிடலாம். மாணவி ஆஃபியாவை பேச அழைக்கிறேன். கைத்தட்டல் கொடுங்களா, அது கூட நான் சொல்லுவா. உலக மொழிகளில் மூத்த மொழி சங்கம் வைத்து வளர்த்த என் தமிழ் மொழியை வணங்கி நடுவர் அவர்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆம், நான் சுகமே என்ற தலைப்பை ஏற்று பேச வந்திருக்கிறேன். பாரதியார் சொல்லுவாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திரக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையே வையாத பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுத்த நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்ற வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாடல் வரிகளை ஏற்ப நாம் நம் பள்ளி விட்டு பாடங்கள் மற்றும் தேர்வுகள் என் கடமை என்று எண்ணி பயின்றால் பள்ளிக்கு செல்வது சுகம்தான். எதிரணியினர் மேக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் கேட்டா மேஜை காண்பிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மேஜைக்கும் வித்தியாசம் காமிக்கிறார்கள் இதிலே தெரிகிறது என்று இங்கிலீஷ் சார் வவல்ஸ் கேட்டா அது அவருக்கு
வாத்தியார் தினமும் அடிக்கிற வாங்கி கொடுத்த பெண்ணும் ஒடிஞ்சு இரவல் வாங்கி எழுதுற வாங்கி கொடுத்த பெண்ணும் ஒடிஞ்சு இரவல் வாங்கி எழுதுற அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் என்ற அந்த பாட்டுல தன் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் பள்ளிக்கு செல்வது சுகமே என்று பாடியிருப்பாங்க. கற்கை நன்றை கற்கை நன்றை பிச்சை புகினும் கற்கை நன்றை முன்னோர்கள் சொல்லியிருப்பாரு. பிச்சை எடுத்தாவது படிங்க. எனவே நடுவர் அவர்களே நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மனைவி ஆஃபியாவுக்காக. மனைவி ஆஃபியா பாடின பாடல் வரிகள்ல என் கண்களே கலங்கிடுச்சு. அந்த பாடல் வரிகள்ல இருந்து நான் 2 வரிகள் பாடுறேன். கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலாதான் பேசுறாங்க, கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலாதான் பேசுறாங்க, என் மனசு தாங்காம நான் அழுகுறேன் அம்மா, என் மனசு தாங்காம நான் அழுகுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் என்று மாணவி அவங்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் இந்த பாட்டிலே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பள்ளிக்கு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பாமர மக்களின் எண்ணத்தை மாற்றியது பெண் கல்வி. மங்கையராய் பிறப்பதற்கோ மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற பாரதியின் வரிகளை வணங்கி பெண்களாய் பிறந்ததற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று கல்லறை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 1000 பேரங்கள் பட்டாலும் படிக்கணும், நம்ம கஷ்டத்தை நம்ம தான் பூர்த்தி செய்யணும்ன்றத மாணவி ஆஃபியா சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மாணவி ஆஃபியா கொடுங்களேன். மாணவி ஆஃபியாவுக்கு பதிலடி கொடுக்க சுமையே என்று தலைப்பேற்ற மாணவன் சஞ்சயை பேச அழைக்கிறேன். எல்லார் பத்தியும் ஒன்று சொன்னீங்க, என்னை பத்தி ஒன்று சொல்லலாம்ல? சொல்றேன்பா, உன்னை பத்தி தானே நல்லா சொல்றேன்பா. இமயத்தின் உயரம் எங்க பள்ளியின் துயரம், சஞ்சயை பேச அழைக்கிறேன். மட்டிக்கினாரு ஒருத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு, என்னை காப்பாத்தணும் கத்தரு, என்னை காப்பாத்தணும் கத்தரு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு. சஞ்சய் வீட்ல சாமி உன் திறமைய நீ காமி, உன்னை காப்பாத்தணும் சாமி, உன்னை காப்பாத்தணும் சாமி. சஞ்சய் வீட்ல சாமி உன் திறமைய நீ காமி, உன்னை காப்பாத்தணும் சாமி, உன்னை காப்பாத்தணும் சாமி. அந்த மாணவி பாடி முடிச்சிட்டு போனாங்க. இந்த மாணவன் பாடி ஆரம்பிக்கிறாரு. சரிப்பா ஆரம்பிப்பா. இதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல மேக்ஸ் சார் கூப்பிட்டு ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்டாரு. இல்லன்னு சொன்னேன். அடிக்கும் போது வலிக்க கூடாது, சாக்லேட் குத்துட்டு அடிச்சாரு. இதுவே இங்கிலீஷ் சார் வந்து ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்டாரு. இல்லன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அடி அடி அடின்னு பொழுதுட்டாரு. அதுக்கு போது சாக்லேட் வாங்கி கொடுத்து அடிக்கணும் என்ற நாகரிகம் கூட உங்களுக்கு இல்லை. அதானே மாணவன் இங்கிலீஷ் சார் யாரு? அடிக்கும் போது 3 சாக்லேட்டை கொடுத்துட்டு இன்னும் 3 அடி எக்ஸ்ட்ரா அடிங்க சார். ஏன் சார்பா? ஐயோ நம்ம மைண்ட் வாய்ஸ் எங்கெங்கயோ போதே. ஏன்பா மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசுறீங்கப்பா. இதுதான் மைண்ட் வாய்ஸா? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நடுவர் அவர்களே, என்னை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த தலைப்புல பேச வந்திருக்கிறேன்னு. சுமைனா ஸ்கூலுக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா பாகுபலியில வர கிளைமேட் சீன்ஸ் மாதிரியே இருக்கும். எல்லாரும் தீபாவளிக்கு தான் பட்டாசு அடிப்பாங்க. ஆனா டெய்லி ஸ்கூலுக்கு வந்தா எங்க முதுகுல தான் பட்டாசு அடிக்கும். எங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், கால் வைக்கிற இடம்லாம் கண்ணு அடியாகத்தான் இருக்கும். ஏன்னா எப்ப எந்த ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களே தெரியாது நடுவர்களே. நான் டெய்லியும் செய்யற வேலையை சொல்றேன் கேளுங்க. நடுராத்திரி 8 மணிக்கு எழுந்து. ஏன்பா எங்களுக்கெல்லாம் நடுராத்திரினா 12 மணி தான் சொல்லுவோம். நீ என்னப்பா 8 மணின்னு சொல்ற? எப்படிப்பா உனக்கு 8 மணி நடுராத்திரி ஆகும்?
நடுவர் அவர்களே, நல்லாத்தவங்களுக்கு அதுதான் நடுராத்திரி. சாப்பிட்டு குளிச்சுட்டு பல்லு வளைக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏன்பா நாங்க பண்றத அப்படியே திருப்பி பண்றியப்பா. நாங்க காலையில எழுந்து காலை கடனை முடிச்சுட்டு குளிச்சுட்டு மறு வேலை செய்வோம். நீ என்னப்பா நாங்க பண்றத அப்படியே திருப்பி பண்றியப்பா. நடுவர் அவர்களே, நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன்? அது வரும்போது தானே போக முடியும். சாரிப்பா, தெரியாம கேட்டுட்டேன். நீ வரும்போதே போப்பா. நான் சொன்னேன்னு காலையில எழுந்து போயிட போறப்பா. என் வெயிட்டை விட அதிகமாக என் பேக். அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா ஹோம்ஒர்க் எங்க, டெஸ்ட் எழுது, நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுது, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ள நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ, சொல்ல வார்த்தையே நடுறவர்களே. வீட்டுக்கு டயர்டா வந்தா ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிடுவாங்க, இன்னொரு பக்கம் அம்மா ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட கூடுவாங்க. நான் யார் பக்கம் தான் போறது? ஃப்ரெண்ட்ஸா ஸ்நாக்ஸா? யார் முக்கியம் நடுறவர்களே? என்னப்பா ஃப்ரெண்டு கூட விளையாடுறதுக்கு போயிடுவேன்? இல்ல நடுவர் அவர்களே, ஸ்நாக்ஸ் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப போனா நாளைக்கு வந்துடுவாங்க, ஸ்நாக்ஸ் போனா வருமா? அதானே, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அதுக்கப்புறமாச்சு படிக்கலாம் இல்லப்பா. எங்க நடுவர் அவர்களே, ஆனந்தராகம், சுந்தரி, கயல், சிங்கப்பெண்ணு, வானத்தை போல, எதிர்நீச்சல், இனியா, அன்பேவா, மிஸ்டர் மலைவி, மலர், இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே 11 மணி ஆயிடும். இதுல எங்க படிக்கிறது? என்னப்பா புக்கு கண்டென்ட்டா? இல்ல நடுவர் அவர்களே, சீரியல். இவ்வளோ நேரம் புக்கு கண்டென்ட் மாதிரி சீரியலா பட்டியல் போட்டு சொல்லினுக்கிறேன். ஆமா நடுவர் அவர்களே, குடும்பத்து கடையை குடும்பத்தாதானே பார்க்க முடியும். சரி, அதுக்கப்புறமாச்சு படிக்கலாம் இல்லப்பா. எங்க நடுவர் அவர்களே, போன்ல 4 கேம் விளையாடி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஸ்கூலுக்கு போயாச்சும் படிக்கலாம் இல்லப்பா. எங்க நடுவர் அவர்களே, இந்த விஷயம் தெரியுமா? ஈஸ்வர வேற போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, சுந்தரி கலெக்டர் பதிவு வேணான்னு எப்பப்பா? கையலுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எந்த ஹாஸ்பிட்டல்ல பாஸ் எடுத்துக்கிறாங்க? எங்க நடுவர் அவர்களே, தொடரும்னு போட்டான். என்னப்பா சிறுகதை சொல்றேன்னு நினைச்சேன், பார்த்தா தொடரும்னு போட்டாங்கன்ற. என்னப்பா அது? அதுக்கப்புறம் எங்க நடுவர் அவர்களே பாடத்தை கவனிக்க முடியும்? எனவே பள்ளிக்கு செல்வது சுமையே என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு இடம் அமைகின்றேன். நன்றி நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். மாணவன் சஞ்சய் 4 கேம் விளையாடிட்டு தான் தூங்குவாங்களாம். சன் டிவில சீரியல் பேரை லிஸ்ட் போட்டு சொல்றான். பாருங்க, அவங்கள வேணானே சொல்றியே, உங்க பசங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பாருங்களேன். மாணவி ஆஃபியா சொன்னாங்க, ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடினாதானே அந்த சுறுசுறுப்பு இருக்கும். உட்காந்த இடத்துல இருந்து ஃபோன் நோண்டிந்தா எங்கிட்ட இருக்கும் அந்த சுறுசுறுப்பு? சோம்பேறியா தான் இருப்பாங்க. அவனை 4 கண்டென்ட் கேட்டா கூட சொல்லுவானான்னு தெரியல அந்த மாணவன். ஆனா 4 கேம் விளையாட்டு தான் தூங்குவானா. இவ்வளோ நேரம் லிஸ்ட் போட்டது வேற ஒன்றும் இல்லை, சன் டிவி சீரியல் தான். சீரியல் பார்க்க அலோட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 3வது படிக்கிற பொண்ணு கூட ஃபோன்ல மொத்த விளையாட்டை கேட்டு கட்டு வச்சுனுக்குது. எங்களுக்கு நஷ்டம் இல்லை, பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு தான் நஷ்டம். 10 லட்சத்துக்கும் மேல பல பசங்க தவற விட்டுட்டு உட்காந்து இருக்காங்க. நீங்க உங்க பசங்களை அந்த மாதிரி விட ஆசைப்படுறீங்களா? விடுவீங்களா? விடாதீங்க. மாணவன் சஞ்சய் நல்ல கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அதை விட சன் டிவி சீரியல குடும்பத்தோட தான் உட்காந்து பார்க்கணுமா. குடும்பத்தோட உட்காந்து பார்க்கறதுனால தான் நான் மாணவன் சஞ்சய் சொல்றான், பசங்க படிக்கிறாங்களா இல்லையான்ட்டு பாருங்க. நீங்க ஒரு 4 மணி நேரம் அந்த போனை வாங்கி வச்சீங்கன்னா அவன் ரேங்க் ரிசல்ட்ல வரும் உங்களுக்கு நல்ல மார்க். நீங்க நல்லா அவனை போனை கொடுக்கறது டிவி பார்க்கறது வேணாம்னு சொல்ல, உங்க பையன் படிச்சானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் டிவி எல்லாம் அலோட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்கேஜி பையன் ஃபோன் கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றான். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? பசங்களை இப்பத்துல இருந்தே நம்ம கண்டிச்சா பசங்க நல்ல துறையில முன்னேறுவாங்க. நெல்லிக்கனியை கடிச்சு சாப்பிடும் போது கசப்பாவும் இருக்கும், துவர்ப்பாவும் இருக்கும், தண்ணி குடிச்சா இனிப்பாவும் இருக்கும், உடம்புக்கு மருந்தாவும் இருக்குமே. எனக்கு ஒரு நாட்டுப்புற பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவை ஆகிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதி ஆகிவிட முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாகி படிக்கப்படுவீர்கள். இந்த கவிதையில் வரும் புத்தகங்களை படிக்க பள்ளிக்கு சென்றால் தானே படிக்க முடியும். டாக்டர் அம்பேத்கர் அந்த பீரியட்ஸ்ல வந்து சட்ட புத்தகங்களை எழுதணும்னா எழுதினாரு. பள்ளிக்கு போய் தானே எழுதினாரு. பள்ளிக்கு போகணும் இல்லைன்னு சொல்லலையே.
அதே மாதிரி இன்னொரு நாட்டுப்புற பாடல் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சித்தரம முதுகுல பாறாங்கல்லு மாதிரி குருவி தலையில பணக்காயாம் பாருங்க. அதாவது ஒருவரது ஆற்றலை கருத்தில் கொள்ளாமல் மிதமிஞ்சிய பொறுப்புகளை அவரிடம் கொடுத்து பூர்த்தி செய்ய சொல்லுவது. அதுபோல சித்தர் முதுகுல பாறாங்கல்லு மாதிரி பள்ளிக்கு போற குழந்தைகள் முதுகல புத்தக பைய சுமந்து போற கஷ்டம் நல்லா எனக்கு தெரியும். அதுவும் அந்த புத்தக பைய எடுத்துட்டு அந்த பாட வேலையில போய் உட்காந்து அந்த ஆசிரியர் கூறும் ஹோம்வொர்க் அப்பா 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 சொல்ல வார்த்தையே இல்லை. இறுதியா இப்பட்டிமன்றத்திற்கு நல்ல தீர்ப்பு வழங்க உயர் திரு சு மோகன்குமார் ஐயா அவரை இப்பட்டிமன்றத்திற்கு நல்ல தீர்ப்பு வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். We call upon Mohan sir. ஏன்பா நாங்க பண்றத அப்படியே திருப்பி பண்றியப்பா. நாங்க காலையில எழுந்து காலை கடனை முடிச்சிட்டு குளிச்சுட்டு மறு வேலை செய்வோம். நீ என்னப்பா நாங்க பண்றத அப்படியே திருப்பி பண்றியப்பா. நடுவர் அவர்களே, நான் என்ன வச்சுக்கிட்டா வந்து நான் பண்றேன். அது வரும்போது தானே போக முடியும். சாரிப்பா தெரியாம கேட்டுட்டேன். நீ வரும்போதே போப்பா. நான் சொன்னேன்னு காலையில எழுந்து போயிட போறப்பா. என் வெயிட்டை விட அதிகமாக என் பேக் அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா ஹோம்வொர்க் எங்க டெஸ்ட் எழுது நாளைக்கு ஹோம்வொர்க் எழுது அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ள நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ சொல்ல வார்த்தையே நடுறவர்களே. வீட்டுக்கு டயர்டா வந்தா ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிடுவாங்க, இன்னொரு பக்கம் அம்மா ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டு கூடுவாங்க. நான் யார் பக்கம் தான் போறது? ஃப்ரெண்ட்ஸா ஸ்நாக்ஸா யார் முக்கியம் நடுறவர்களே? என்னப்பா ஃப்ரெண்டு கூட விளையாடுறதுக்கு போயிடுவேன். இல்ல நடுறவர்களே, ஸ்நாக்ஸ் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப போனா நாளைக்கு வந்துடுவாங்க, ஸ்நாக்ஸ் போனா வருமா? அதானே நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அதுக்கப்புறமாச்சும் படிக்கலாம் இல்லப்பா. எங்க நடுறவர்களே, ஆனந்த ராகம், சுந்தரி, கயல், சிங்கப்பெண்ணு, வானத்தை போல, எதிர்நீச்சல், இனியா, அன்பேவா, மிஸ்டர் மலரி, மலரி இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே 11 மணி ஆயிடும். இதுல எங்க படிக்கிறது? என்னப்பா புக்கு கண்டென்ட்டா? இல்ல நடுறவர்களே, சீரியல். இவ்வளோ நேரம் புக்கு கண்டென்ட் மாதிரி சீரியலை பட்டியல் போட்டு சொல்லினுக்கிறேன். ஆமா நடுறவர்களே, குடும்பத்து கடையை குடும்பத்தாதானே பார்க்க முடியும். சரி அதுக்கப்புறமாச்சும் படிக்கலாம் இல்லப்பா. எங்க நடுறவர்களே, போன்ல 4 கேம் விளையாடி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஸ்கூலுக்கு போயாச்சும் படிக்கலாம் இல்லப்பா. எங்க நடுறவர்களே, இந்த விஷயம் தெரியுமா? ஈஸ்வர வேற போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ சுந்தரி கலெக்டர் பதிவு வேணான்னு எப்பப்பா? கையலுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எந்த ஹாஸ்பிட்டல்ல பாஸ் எடுத்துக்கிறாங்க? எங்க நடுறவர்களே தொடரும்னு போட்டான். என்னப்பா சிறு கதை சொல்றேன்னு நினைச்சேன், பார்த்தா தொடரும் போட்டாங்கன்ற. என்னப்பா அது? அதுக்கப்புறம் எங்க நடுறவர்களே பாடத்தை கவனிக்க முடியும்? எனவே பள்ளிக்கு செல்வது சுமையே என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு இடம் அமைகின்றேன். நன்றி நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். மாணவன் சஞ்சய் 4 கேம் விளையாடிட்டு தான் தூங்குவாங்களாம். சன் டிவில சீரியல் பேரை லிஸ்ட் போட்டு சொல்றான். பாருங்க, உங்களை வேணானே சொல்றியே, உங்க பசங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பாருங்களேன். மாணவி ஆஃபியா சொன்னாங்க, ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடினாலும் அந்த சுறுசுறுப்பு இருக்கும். உட்காந்த இடத்துல இருந்து போன் நோண்டிந்தா எங்கிட்ட இருக்கும் அந்த சுறுசுறுப்பு? சோம்பேறியா தான் இருப்பாங்க. அவனை 4 கண்டென்ட் கேட்டா கூட சொல்லுவானான்னு தெரியல அந்த மாணவன். ஆனா 4 கேம் விளையாட்டு தான் தூங்குவானா. இவ்வளோ நேரம் லிஸ்ட் போட்டது வேற ஒன்றும் இல்லை, சன் டிவி சீரியல் தான். சீரியல் பார்க்க அலோட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 3வது படிக்கிற பொண்ணு கூட போன்ல மொத்த விளையாட்டை கேட்டு பட்டு வச்சுனுக்குது. எங்களுக்கு நஷ்டம் இல்லை, பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு தான் நஷ்டம். 10 லட்சத்துக்கும் மேல பல பசங்க தவற விட்டுட்டு உட்காந்து இருக்காங்க. நீங்க உங்க பசங்களை அந்த மாதிரி விட ஆசைப்படுறீங்களா? விடுவீங்களா? விடாதீங்க. மாணவன் சஞ்சய் நல்ல கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அதை விட சன் டிவி சீரியல குடும்பத்தோட தான் உட்காந்து பார்க்கணுமா. குடும்பத்தோட உட்காந்து பார்க்கறதுனால தான் மாணவன் சஞ்சய் சொல்றான், பசங்க படிக்கிறாங்களா இல்லையான்ட்டு பாருங்க. நீங்க ஒரு 4 மணி நேரம் அந்த போனை வாங்கி வச்சீங்கன்னா அவன் ரேங்க் ரிசல்ட்ல வரும் உங்களுக்கு நல்ல மார்க். நீங்க நல்லா அவனை போனை கொடுக்கறது டிவி பார்க்கறது வேணான்னு சொல்ல, உங்க பையன் படிச்சானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போன் டிவி எல்லாம் அலோட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்கேஜி பையன் போன் கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றான். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? பசங்களை இப்பத்துல இருந்தே நம்ம கண்டிச்சா பசங்க நல்ல துறையில முன்னேறுவாங்க. நெல்லிக்கனியை கடிச்சு சாப்பிடும் போது
போது கசப்பாவும் இருக்கும், துவர்ப்பாவும் இருக்கும், தண்ணி குடிச்சா இனிப்பாவும் இருக்கும், உடம்புக்கு மருந்தாவும் இருக்குமே. எனக்கு ஒரு நாட்டுப்புற பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவை ஆகிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதி ஆகிவிட முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாகி படிக்கப்படுவீர்கள். இந்த கவிதையில் வரும் புத்தகங்களை படிக்க பள்ளிக்கு சென்றால் தானே படிக்க முடியும். டாக்டர் அம்பேத்கர் அந்த பீரியட்ஸ்ல சட்ட புத்தகங்களை எழுதணும்னா எழுதினாரு. பள்ளிக்கு போய் தானே எழுதினாரு, பள்ளிக்கு போனோம் இல்லைன்னு சொல்லலையே. அதே மாதிரி இன்னொரு நாட்டுப்புற பாடல் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சித்தரம முதுகுல பாறாங்கல் மாதிரி குருவி தலையில பணக்காயாம் பாருங்க. அதாவது ஒருவரது ஆற்றலை கருத்தில் கொள்ளாமல் மிதமிஞ்சிய பொறுப்புகளை அவரிடம் கொடுத்து பூர்த்தி செய்ய சொல்லுவது. அதுபோல சித்தர் முதுகுல பாறாங்கல் மாதிரி பள்ளிக்கு போற குழந்தைகள் முதுகல புத்தக பைய சுமந்து போற கஷ்டம் நல்லா எனக்கு தெரியும். அதுவும் அந்த புத்தக பையை எடுத்துட்டு அந்த பாட வேலையில போய் உட்காந்து அந்த ஆசிரியர் கூறும் ஹோம்வொர்க் அப்பா 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 சொல்ல வார்த்தையே இல்லை. இறுதியா இப்பட்டிமன்றத்திற்கு நல்ல தீர்ப்பு வழங்க உயர் திரு சு மோகன்குமார் ஐயா அவரை இப்பட்டிமன்றத்திற்கு நல்ல தீர்ப்பு வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு பள்ளி ஆண்டு விழாவிலே இவ்வளவு ஆட்டம் பாட்டத்திற்கு இடையில ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினால் அது எடுபடுமா என்று நினைத்தேன். ஆனால் ஒரு ஆட்டத்தை விட, ஒரு பாட்டை விட, ஒரு கலை நிகழ்ச்சியை விட ஒரு பட்டிமன்றத்தை சிறப்பாக தூக்கி நிறுத்திய சாலமன் பாப்பம்மாள் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு பாராட்டுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் கைத்தட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றும் சத்தமே கேட்கல, பாவம் பசி ஆகிட்டு மாதிரி சார் பேரண்ட்ஸ் வந்துட்டு. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இவ்வளவு சிறப்பாக நடத்திய சாலமன் பாப்பம்மாள் அவரிடத்திலேயே தீர்ப்பு சொல்வதையும் விட்டிருக்கலாம். அதை என்னிடத்திலே ஒப்படைத்தது எனக்கு ஒரு வருத்தம் தான். மிக அருமையாக 2 அணிகளையும் அலசி ஆராய்வதாகட்டும், அவருடைய முக பாவனை இருக்கிறது, நாட்டியம் ஆடுகின்ற பாவனை அப்படியே நடுவராக இருக்கிற நேரத்திலேயும் வருகிறது. அதைவிட ஒரு சிறப்பு என்னென்று சொன்னால், ஒரு பெண் மிகவும் சோகமாக ஒரு பாடலை பாடி அழுத பொழுது அந்த முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்தேன். நடுவர் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்ற திடீரென்று பேசிக்கொண்டே இருந்த, எவ்வளோ பெரிய நடிகரால் கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை நடுவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். வழக்கமாக இந்த கல்யாண வீட்டில் வாழ்த்து சொல்லி பேசுகிறதும், இந்த மாதிரி பள்ளி ஆண்டு விழாக்களில் வாழ்த்துறை வழங்குறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு சில இடங்களில் ஃபங்க்ஷன் நடக்கும், அதில் விருந்து படைப்பாங்க. இந்த விருந்தின் போது ஒரு சில ஃபங்க்ஷனில் 2 விருந்து இருக்கும். ஒன்று அசைவ விருந்து ஒன்று இருக்கும், ஒன்று சைவ விருந்து இருக்கும். அசைவ விருந்து சாப்பிட்றவங்களாம் தனியாக போங்க, சைவம் சாப்பிட்றவங்களாம் தனியாக வாங்கணும். அந்த விருந்தில் சாப்பிட்ற கொடுமையை விட வேறு எந்த கொடுமையும் இருக்க முடியாது. காரணம், அந்த பக்கம் பிரியாணி தடபுடலாம் நடக்கும், இந்த பக்கம் அந்த சைவ சாப்பாட்டை சாப்பிட்றவங்களை கவனிக்கிறதுக்கே ஆள் இருக்காது. ஏன்டா அந்த விருந்துக்கு போகணும்னு இருக்கும். அந்த மாதிரி இதை போகிற பள்ளி ஆண்டு விழாக்களில் கலை நிகழ்ச்சிக்கு நடுவில் பேசிகிட்டு இருக்கிறதுன்றது இருக்குது, அது ரொம்ப கொடுமை. இருந்தாலும் இந்த நேரத்திலும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்ட உங்களுக்கு மிக பலத்த கைத்தட்டலை வழங்குமாறு ஆடியோகாரர் கேட்டுக்கொண்டார். மிக அருமையாக பேசினாங்க. ஒரே ஒரு 3 கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுவேன். அதுதான் தீர்ப்பு. இந்த பள்ளியில் படிப்பது என்பது, பள்ளிக்கு செல்வது என்பது சுகம் என்று பேசினவங்க அருமையாக பேசினாங்க. புத்தகத்தை நம்ம படித்தோம்னா தலை குனிஞ்சு படித்தோம்னா தான் நம்ம தலை நிமிரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெல்லை ஜெயந்தா என்ற ஒரு கவிஞர், அவர் தான் அழகாக சொன்னார், நீங்கள் புத்தகத்தை மேலிருந்து கீழே படிச்சிங்கன்னா அது உங்களை கீழேருந்து மேலே தூக்கிட்டு போகணுவார்.
அந்த கருத்தை மிக அழகாக சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். சுகம் என்பதில்லாமல் சுமைதான் என்று சொன்னவங்க அருமையாக சொன்னாங்க. அவங்க படுற கஷ்டத்தை அணு அணுவா இங்கே விவரித்த பொழுது உண்மையிலே சந்தோஷப்பட்டாங்க. காரணம், வீட்டில் இருக்கின்ற நம்மெல்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு ரப்பர் வாங்கிறதுக்கு ஒரு பென்சில் வாங்கிறதுக்கு எவ்வளோ அவசரப்பட்டிருப்போன்றது தெரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் பெற்றோர்கள்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு நீ என்ன கேட்குறீங்களோ வாங்கி கொடுக்குறாங்க. என்ன வேணும்னாலும் கேளுங்க. அதாவது இப்போல்லாம் யூஸ் அண்ட் த்ரோன்றாங்க. யூஸ் பண்ணிட்டு தான் தூக்கி வீசுகிற பழக்கம். ஆனால் இப்போ முழுசாக பயன்படுத்தாமல் தூக்கி போட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பொருட்களை வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறோமே, அதனுடைய பலன் கிடைக்கிறதா என்பதை நீங்கள் பெற்றோர்கள் பார்க்க வேண்டும். நல்ல ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சீரியல் பார்க்குறீங்களே, அப்போ பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களோடு சேர்ந்து பார்க்காம என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அது பெற்றோர்களுக்கு மிக அருமையான கேள்வி. ஆக இந்த நாள் பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். இந்த பள்ளிக்கு செல்வது சுகமா அல்லது சுமையா? வானத்தில் புறாக்கள் கூட்டமாக பறந்துட்டு போயிட்டு இருந்தது. நிறைய புறாக்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போது அதனுடைய தலைவன், அந்த கேப்டன், ஒரு புறா வந்து தன்னை பின்பற்றி வருகின்ற அந்த புறாக்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிச்சு. தோழர்களே, நாம் பறந்து செல்கிறோம். போகும் பொழுது நம்மை பிடிப்பதற்காக வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை தூவுவான். நாம் நம்பி ஏமாந்து சிக்கி கொள்ளக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் புறா சொல்லிட்டே இருந்தது. பின்னாடி இருந்த புறாக்கள்லாம் அப்படியே திருப்பி சொல்லிச்சு, வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை தூவுவான், நாம் சிக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு ரிப்பீட் பண்ணிட்டே போச்சு. கொஞ்சம் தூரம் போச்சு. எல்லாம் போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் சொல்லிட்டே இருந்தது, வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை தூவுவான், நாம் சிக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த புறாக்கள் சொல்லிட்டே போச்சு. அங்கே போனால் ஒரு வேடன் வலையை விரித்து வச்சுட்டு இருந்தான், அதில் தானியங்களை தூவி வச்சுட்டு இருந்தான். இந்த புறா கூட்டம் போனது எல்லாமே மொத்தமாக போய் அதில் உட்காந்து தானியங்களை கொத்த ஆரம்பிச்சது. கொத்தின உடனே வலையில் மாட்டிடுச்சு. வேடன் வந்தான், அந்த வலையோடு சேர்த்து தூக்கி அந்த புறாக்களை தோள் மேலே போட்டுட்டு தூக்கிட்டு போகிறான். அப்படி அந்த வலைக்குள்ள இருக்கிற அந்த புறாக்கள் சொல்லிட்டே போச்சான், வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை தூவுவான், நாம் சிக்கி கொள்ளக்கூடாது. எப்போ? வலைக்குள்ள சிக்கி கொண்ட பிறகு. அப்போ அந்த புறாக்கள் என்ன பண்ணுச்சுன்னா, இதை ஒரு மந்திரமா சொல்லிட்டு போச்சுங்களே தவிர அதனுடைய அர்த்தம் தெரியல. எதற்காக அந்த கேப்டன் தனக்கு இடத்துல சொல்லிச்சுன்றது அர்த்தம் தெரியல. நாம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது பாடம் சுமை என்று கருதுவதற்கு காரணம் அதுதான். பாடத்தை நாம் புரிந்து படித்தோமானால் அந்த பாடம் நமக்கு சுமையாக கண்டிப்பாக இருக்காது, சுகமாகத்தான் இருக்கும். அதே போல பள்ளியில் இதை போன்ற கேவிஎஸ் பள்ளி போன்ற எல்லா திறமைகளையும் வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு பள்ளி கிடைக்குமானால் நிச்சயமாக பள்ளிக்கு செல்வது சுகமே 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 என்று சொல்லி கண்டுபிடிக்கிறது. சாமி, சாமி, இது அகரஞ்சேரி குருவிக்கார கோட்டையிலிருந்து நேராக நம்ம இறக்கி இருக்கிறோம். அதான் சொல்லுவோம். ஹலோ சாமியோ, குருவிக்காரனே தோத்துருவான் போல இருக்குது. ஓகே, அது யாருப்பா? யாரோ? ஹலோ, இவங்க கெட்டப் எல்லாம் பார்த்தா நம்மளும் இவங்க குரூப்லயே சேர்ந்துட்டு போயிடலாம் போல, ஜாலியா. வீடு டே சாமி எழுந்துடுறா, டே சாமி ஸ்கூலுக்கு போனோம் எழுந்துடுறா, டே சாமி போய் பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு வாடா, சாப்பிடலாம். சரிங்க அம்மா.
மிஸ் அதுவேம்மா. டேய் சாமி, இப்போ சாப்பிட்டு போடா. நீ ஸ்கூலுக்கு போய் வந்தோடனே உனக்கு எதனா புதுசா செஞ்சு வைக்கிறேன். டேய் சாமி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு நான் வேலைக்கு போற வழியில உன்னை ஸ்கூல்ல விட்டு போயிடுறேன்டா. சரிங்கம்மா. ஓம் கணாதிபதியே நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் ககனந்தாய விஷ்ணு மகனுந்தாய தீமகே தந்தா தந்தி பிரச்சோதயா. ஓம் சர்வமங்கள மங்களே சிவே சர்வசரண்யே சரண்யே த்ர்யம்பகே தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே. மனசுக்கோ நல்லதே நடக்கண்டி அம்மா. எங்க சாமி, என் கஷ்டம் தீருது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கோயில்ல இருக்கிற அம்மனை தான் நான் வழிபட்டு வரேன். எங்க சாமி, என் கஷ்டம் தீருது. அவா முறுப்பில செஞ்ச பாவக்காரம்பாவ இலாத்துல அனுபவிச்சு தானே ஆகணும். இது யார், உங்க பையனா? ஆமா சாமி. இவாளுக்கோ நல்ல தேவராட்சம் இருக்குதோ, இவா எதிர்காலத்துல பெரிய ஆளோடி அம்மா. அந்த நம்பிக்கையில தான் சாமி நானும் வாழ்ந்து வரேன். சரி, போய் வரேங்க சாமி. பேஷாங்கோ. டே சாமி, பத்திரமா போய் வாடா. தபால் பெட்டி எங்கடா? போது தபால் பெட்டி போதே. போது தபால் பெட்டி போதே. சட்டுன்னு தான் நோட்டு ஒண்ணு எடுடா, சட்டுன்னு தான் நோட்டு ஒண்ணு எடுடா. ராக்கெட் செஞ்சு தபால் பெட்டில வீடுடா, ராக்கெட் செஞ்சு தபால் பெட்டில வீடுடா. என்னடா தபால் பெட்டி? அண்ணா, உங்ககிட்ட கேட்கட்டுமா? சொல்றா. நீங்க வீணாக்கிச்சு போற நோட்டை என்கிட்ட கொடுத்தா நான் பாமர் கேட்டு வச்சுப்பேன். நாலாயிரம் அண்ணனா சொல்றேன். நோட்டில் தானே தம்பி வச்சுக்கலாம். என் தம்பி மேலே அடி, என் தம்பி மேலே போடா போடா. Good morning, students. Sit down. Thank you, ma'am. எல்லாரும் டிக்ஷனரி வாங்கினர் சொன்னேன், வாங்கினீங்களா? No, ma'am. வாங்கினறதும் உங்க அப்பா கையோட கூட்டு வர சொன்னேன், கூட்டு வந்தீங்களா? No, ma'am. வாங்கினறதும் இந்த பக்கம் வந்துரு. டிக்ஷனரி வாங்கினார் இல்லையா? போய் உங்க அப்பா கையோட கூட்டு வாப்போ. No, miss. அது என்னால முடியாது. என்னது முடியாதா? நீட்ட கைய, நீட்ட கைய. No, miss. அது என்னால முடியாது. என்னது முடியாதா? நீட்ட கைய, நீட்ட கைய.
ஹலோ சொல்லுங்க. இங்கே சாரை பற்றி கேட்குறீங்களா? அவங்கள பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் ஃபாரினில் விப்ரோ கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கார். எங்கள் சார் நான் சொன்னேன் எல்ஐசி பில்டிங்லேருந்து குதிங்கனாலும் குதிச்சிடுவாங்க. குதிச்சிட்ட பிறகு தான் கேட்பாங்க ஏன்னு சொல்ல குதிக்க சொன்னேன்னு. யூனோ என் பேச்சு கேட்காம மூச்சு கூட விட மாட்டார். இன்னும் 5 minutes தான் பேசுவேன், பியூட்டிஷியன் வந்துடுவாங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஃபேஷியல், த்ரெட்டிங், ஹேர் ஸ்மூத்னிங், கெராட்டின் ட்ரீட்மெண்ட், ஹைட்ரா ஃபேஷியல், ஐப்ரோ டிம்மிங். யூனோ பர் டேக்கு 15,000 செலவாகுது. நெக்ஸ்ட் வீக் தாய்லாந்து போகிறேன் தாய் மசாஜுக்கு. ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம், போயிட்டு வரலாம். நம்ம ஓன் ஃப்ளைட்டில் தான். கேள்வி வாடிங்க. அந்த வேலைக்காரி வரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டெல்லாம் பெருக்கி கூட்டு முன்பணம் மட்டும் கரெக்டாக வாங்குற. ஒரு 4 வேலைக்கு சீக்கிரம் வரது இல்லை. இன்னைக்கு வரட்ட அவளை வச்சுக்கிறேன். ஏண்டி அம்மா மாமியாருக்கு கொடுக்கிற மரியாதையா இது? கொடுத்த ஒலை பழுத்த ஒலைய பார்த்து சிரிச்சிச்சான். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான். அந்த கதையா இல்லை இருக்கு இந்த தள்ளாத வயசுல நாயம் விருந்தடி பெருக்கி கூட்டுறது. இது அந்த ஆண்டவனுக்கு அடுக்குமா? என்னடி சொன்னதை சரினா டைலாக பேசுற? ஐயோ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவர் கையில இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதோ? ஐயோ உதச்ச காலுக்கு ஆண்டவன் என்ன கூலி கொடுப்பானே தெரியுமா? பார்த்து வரக்கூடாதா? அம்மா வேலைக்கு வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்கம்மா. அவன் என்னடினா சொன்னதை சரினா டைலாக பேசுற? நீ நேற்றுக்கிற வீடெல்லாம் எப்படி இருக்கே? என் ஃப்ரெண்டுங்களாம் என்ன பார்க்கறதுக்கு இருக்காங்க. பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க? என் கண்ணு முன்னாடி நிற்காத போ. பாட்டிமா எதனா சாப்பிட்றீங்களா? என்ன கொண்டு வரட்டுங்களா? அவ வேற அங்க கத்தினே இருக்கிறா. வீட்டை பெருக்கி கூட்டிட்டு டீ தண்ணியும் காபி தண்ணியும் ஏதாவது போட்டுன்னு வாடி, உனக்கு புண்ணியமா போவோம். சரி பாட்டிமா. அம்மா காஃபி எடுத்துக்கோங்கம்மா. அங்க வச்சுட்டு போ. பாட்டிமா பாட்டிமா. யாருக்கு எடுத்துன்னு போறத? இல்ல பாட்டிமா கேட்டாங்க. அவன் என்னடினா வீடை கெளிச்சு பண்ணி வைக்கிறான். அவளுக்கு காஃபியோட ஒரு கேடு எடுத்துன்னு போய் கொடுத்து தள்ள போ. பாட்டிமா காஃபி எடுத்துக்கோங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க, உங்களுக்கு யார் வேணும்? சாமியோட கிளாஸ் மிஸ்ஸா? சாமியோட அம்மாவா? எங்கள் வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க. சாமியை சிஎம்ஸில் அனுப்பி பண்ணியிருக்காங்களா? ஐயோயோ என்னாச்சு? ஹார்ட்டில் ஓட்டையா? 4 லட்சம் செலவாகுமா? சரிங்க சரிங்க, நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க. ராணி ராணி வாங்க சீக்கிரமா. அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? உன் பையன் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? அவனை சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஹார்ட்டில் ஓட்டையா? 4 லட்சம் செலவாகும் டாக்டர் சொல்கிறாங்களாம். அவங்க மிஸ்ஸு தான் அவனை கூட இருந்து பார்த்துக்கிறாங்களா? 4 லட்சம் எடுத்துன்னு போயிட்டு உன் பையனை பாரு. அம்மா உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்காங்க? பணம் கொடுத்து நீங்க தாம்மா உதவணும். அம்மா நான் வேலை செஞ்சு கழிச்சிடுறேங்கம்மா. நீ வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்பளம் கொடுக்கறதே அதிகம். இல்லை நீ 4 லட்சம் கிடைக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகும். அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மா. எழுந்து போ. ஐயோ 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 இதையோ நலுங்குதடா. ஐயோ இதையோ
முதல்லையே கேட்க கூடாதடி அம்மா. உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். உனக்கு ஒரு குறையும் வராதடி அம்மா. உன் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நானே பணம் கொடுக்குறேன்டி அம்மா. இந்த புரியம்மா பணம். நல்ல காலம் புறக்குது, நல்ல காலம் புறக்குது, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் புறக்குது. ராஜகாளியம்மா, முத்து மாரியம்மா, கன்னியம்மா, விசலாட்சியம்மா, செல்லியம்மா, அகிலாண்ட ஈஸ்வரி, கௌமாரி, காமாட்சி, மலையாள பகவதி, பரமேஸ்வரி, ஜெகதம்பா, துர்கையம்பா, பைரவி, ஆதிபராசக்தி, திரிபுர சுந்தரி, உண்ணாமலை அம்மா, பன்னாரி அம்மா, அபிராமி, சிவகாமி, சாமுண்டி, ஓம் சக்தி, மகேஸ்வரி, லோகேஸ்வரி, பத்ரகாளி, ருத்ரகாளி, எல்லைக்காளி, சுடுகாட்டு காளி. நல்ல வாக்கு சொல்லடி, இந்த குடும்பத்துக்கு நல்ல வாக்கு சொல்லடி. வர பங்குனி போய் சித்திர வந்தா உங்களை பிடிச்சிருக்கிற கிரகம் விலகுது. ஆனா ஏற்கனவே உங்க வீட்டுல இருக்கிற 4 ஜீவனுக்கோ அல்ல ஒரு மனுஷனுக்கோ ஒரு கண்டம் நேர்ந்து இருக்கும். இனி நீங்க நினைச்ச காரியம் கை கூடும். இந்த வீட்டுல சூனியம் பிள்ளை ஏவல் எதுவும் இல்லை. ஆனா பொறாமை இருக்குது. அந்த பொறாமையாகப்பட்டது உங்களை ஆட்டி வைக்குது. உங்களால முடிஞ்சதோ ஒரு 101 ரூபாயோ ஒரு டவலோ ஒரு வேஷ்டியோ உங்க கையால எடுத்து கொடுத்தா நான் உங்களுக்கு மந்திரிச்ச தாயத்து கட்டுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் புரைக்குது, நல்ல காலம் புரைக்குது. இந்த வீட்டு எஜமானி அம்மா இவ்வளவு நாளா பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது, பலன் கிடைக்க போகுது. இந்த வீட்டுல இருக்கிற ஆண் வாரிசுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்க போகுது, நல்ல உத்தியோகம் கிடைக்க போகுது. இந்த வீட்டுல இருக்க இந்த வீட்டு எஜமானி அம்மா இந்த வீட்டில் இருக்கிற எஜமானி அம்மாவுக்கு ஒரு கண்டம் நடக்க போகுதுன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த நாடகத்தின் வாயிலாக சில வருடங்கள் கழித்து என்ன நடக்குது என்பதை இந்த நாடகத்தின் வாயிலாக பார்ப்போம். ஒரு சிறிய கிராமத்துல ஒதுக்குப்புறமா ஒரு சிறிய கிராமத்துல ஒதுக்குப்புறமா வாழை வீடு. மழை பெஞ்சால் வீடு முழுசுக்கு ஒழுகும். நான் மழையில் பெய்யாமல் இருக்க முந்தானில் மூடி மடியில் கிடத்தி பாதுகாத்த நாட்கள் பல உண்டு. யாராவது எங்காவது உணவு கொடுத்தா அது முந்தானில் மூடி எடுத்து வருவாள். அவளுக்காக ஒரு செருப்பு கூட வாங்கியதில்லை. ஆனா அவங்க இப்ப இல்லை. யாராவது பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா அனாதை ஆசிரமத்தில் சேர்க்காதீங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். Thank you, student. Thank you very much.